சிலர் என்ன செய்கிறார்களா, ஒளியை விட இருளை விரும்புகிறானாம். ஏன் இருளை விரும்புறான்னா, அவன் காரியம் எப்படிப்பட்டதா இருக்குதான், பொல்லாததா இருக்கிறபடினாலே. எல்லா திருட்டு வேலையும் செய்யறதுக்கு எப்ப எதை பயன்படுத்துறானா, இருளை பயன்படுத்துகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது சொல்றான், இருள் என்று உமக்கு முன்னால ஒன்னும் இல்லை. இருள் என்ன செய்யுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திலே போய் அப்படியே மரத்தின் பின்னாலே ஒளித்து கொண்டார்கள். அவங்க நினைச்சாங்க கடவுளுக்கு ஒன்னும் தெரியாது. தாவீது சொல்லுகிறானா, எங்கே போனாலும், நீங்க எங்கே ஒளிந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் நடத்துவார். பாருங்க, அநேக நேரங்களில் சிலருக்கு என்னன்னா இருள், பயம். நாங்கள் போனா என்ன செய்ய மாட்டோம், இருட்டில் லைட் இல்லாமல் போனோம்னா நமக்கு பயம். இருட்டில் என்ன இருக்கும், திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா பிள்ளைங்க என்ன செய்யும், கத்துங்க பாருங்க. ஏன்னா பயம். என் அம்மா எங்கே இருக்கா, அப்பா எங்கே இருக்கா, யார் எங்கே இருக்கான்னு ஒன்றும் தெரியாது. இருளில் பயப்படுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. ஏன் பயப்படுகிறான்னு சொன்னால், இருளை குறித்து அவனுக்கு உண்டாயிருக்கிற அந்த அச்சம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடு. அவர் சொல்லுகிறாரு, சங்கீதக்காரன் சொல்லும்போது, சங்கீதம் 23 சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுவான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இருள்ல நடக்கிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இருட்டில் அப்படியே கடந்து போகிற போது சொல்லணும், இல்லை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த இருள் என்னை பயமுறுத்த முடியாது, இந்த இருள் என்னை மேற்கொள்ள முடியாது. அவருக்கு அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், உமக்கு மறைவாக இருளும் என்ன செய்யாது, அந்தகாரப்படுத்தாது. உமக்கு வெளிச்சமும் இருளும் ஒண்ணுதான். நம்மை உருவாக்கினவர். எஸ்ஐ 46:3-4 சொல்லுகிறது. ஏன்னா நம்மோடு கூட இருக்கிற தேவன் சொல்றாரு, உன்னை தாயின் கர்ப்பத்துல நான் தான் உருவாக்கினேன், நான் தான் உன்னை பாதுகாத்தேன், நான் தான் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் செய்தேன். உன்னை அன்றையில் இருந்து உன் முதிர் வயது வரையிலும் உன்னை நான் தான் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்தினேன், இதுவரை நடத்தினேன், இனியும் நடத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு அப்படித்தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் கூடவே இருப்பேன், உனக்கு உண்டான எல்லா காரியங்களிலும் உனக்கு உதவி செய்யும்படி, உன்னை பாதுகாக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லுகிற தேவன் ஒவ்வொரு நாளும் கூட இருப்பார். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். அவர் தான் நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை செய்கிறவர்.